உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உண்மை எதுன்னு தெரிஞ்சதுனாலதான் நாங்க இங்க இருக்கோம். உனக்கும் தெரிஞ்சிருந்தா நீ அந்த பக்கம் நின்னு இருக்க மாட்டடி. நீயும் எங்க கூட வந்துதான் நின்னு இருப்ப. ஏய், என்ன ஆவுன நீ அதையே சொல்லிட்டு இருக்க நீ? ஏய், நான் தான் செய்யலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. சரி, நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி மாப்பிள்ளைய நான் தான் ஆளை வச்சு குத்த சொல்லியிருக்கான்னு கூட சொல்லுங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கு. அதை விட்டு போட்டு தமிழை கடத்த சொன்னான்னு சொன்னா எனக்கு என்ன ஆதாயம் இருக்கு? ஏய், அதை வச்சு ஆதியும் பாரதியும் பிரிக்கணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? டேய் தர்மலிங்கம், என் பேராண்டி சொன்னான்னு தான் உன்னை விட்டு விலகி வந்திருக்கோம். திரும்ப திரும்ப நல்லவன் வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருந்தே பெத்த புள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். அறுவாளை எடுத்து 2 துண்டா வெட்டி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். நானும் அதையே தான் சொல்றேன். அதை செய்யும் போதில்ல இங்காரு செய்யாத தப்புக்கு உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறத விட உங்க கையால வெட்டுப்படி சாவது எவ்வளவோ மேலு. வெட்டு, இந்தா வெட்டு வெட்டு. பா, நீ எதுக்கு சாகணும்? நீ எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு தெரியும். இந்த ஊருக்கும் ஒரு நாள் தெரியும். அப்ப இருக்கு எல்லாருக்கும். யாருக்கு எப்ப தெரியும், என்ன தெரியுங்கிறது எல்லாமே அந்த ஆண்டவனுக்கு தெரியும். நீ சும்மா சும்மா வந்து எங்களை நோண்டிட்டு இருக்காம போய் வேலையை பாருப்போ. நான் ஒன்னும் இங்க கொஞ்சம் கொலாவெல்லாம் வரல. ஓட்டுக்கிட்டு தான் வந்திருக்கேன். புடி மாட்டல. மூஞ்சப்பர் புடி. இந்தா ஏய் புடி. மூஞ்ச பாத்தியா அதுக்கு? வரப்போற பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நான் ஆட்டோ சின்னத்துல நிக்கிறேன். எப்படியோ நீங்க 3 பேரும் எனக்கு ஓட்டு போட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எலெக்ஷனுக்கு 4 நாள் இருக்குல்ல. இந்த 4 நாள்ல உண்மையிலேயே அப்பா மேல எந்த தப்பும் இல்லைன்னு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஓட்டு போடுங்க. அப்படி புரியலன்னு வச்சுக்கோங்களேன், எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு பிரசிடென்டா வந்து உங்க எல்லாருக்கும் நான் புரிய வைக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என் புருஷன் கிட்ட இப்பவே சொல்லி வச்சிருங்க. எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சா அவனை இந்த ஊருக்குள்ளேயே நான் இருக்க விட மாட்டேன். அதையும் மீறி அவ இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், என் அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவரு மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவனே அவன் வாயால சொல்லணும். அது மட்டும் இல்ல, அவனே உங்க எல்லாரையும் சொல்லவும் வைக்கணும். கருப்பா இருக்கிறதுனால காக்காவும் குயிலாகாது, என்னதான் ரெக்கை விரிச்சு ஆடினாலும் வாத்து மயிலாகாது. என் பேரங்கிட்ட தோத்ததுக்கு அப்புறம் நீயும் உங்க அப்பனும் முதல்ல இந்த ஊர்ல இருக்கீங்களான்னு பாருங்க. பார்க்க தானே போறோம். நல்லா பாடுற மகனே, பாத்துக்கிட்டே இரு. என் பேரன் தான் ஜெயிப்பான். ஜெயிப்பான் ஜெயிப்பான். அதுக்கப்புறம் இவளுக்கு பிடிச்சிருக்கிற பேய விரட்டி விரட்டி ஓட விடுவான் பாரு. நீ ஊதுற மகடிக்கு இப்ப தலையாட்டிட்டு இருக்கால, ஆட்டட்டும். ஓ முன்னாடியே ஓ மகடிய உடைச்சு உன்னை முச்சந்தியில தூக்கி போட்டுருவான். அதுக்கப்புறம் இந்த ஆண்ண தலை இருக்குல்ல, அத ஓங்கி ஒரு மிதி மிதிச்சு கொழுத்து திருப்ப முடியாம பண்றானா இல்லையான்னு பாரு. பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, இது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் அப்பா 5 தடவை எலெக்ஷன்ல நின்றுருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட தோத்ததில்ல. இப்போ இந்த தடவை நிக்கிறது என்னமோ நீயா இருந்தாலும் வெற்றியோ தோல்வியோ அது எனக்கு தான் சேரும். பா, நீ அதெல்லாம் எதுவும் கவலைப்படாதப்பா. நான் அப்படியெல்லாம் உன்னை தலைகுனியெல்லாம் விட்டுற மாட்டேன். இல்லத்தா, இங்க நடக்கிறது அத்தனையும் பார்க்கும்போது தலை குனிஞ்சிடணும்னு பயமா இருக்குதா. பா, உன் கூட இருக்கிறது நான். என் உசிரே போனாலும் உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். ஏதா, நீ என் மேல இருக்கிற பாசத்துல பேசிக்கிட்டு இருக்க, ஆனா நான் யதார்த்தத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். இங்காரு, இது வரைக்கும் எனக்கு விழுந்த ஓட்டுலயே முக்காவாசி ஓட்டு நமக்கு விழுந்தது நம்ம கருசப்பட்டி ஓட்டு, ஆசாரிப்பட்டி, ரோசனப்பட்டி, நல்லமுடிப்பட்டி, ஒக்கரப்பட்டி ஓட்டுக்குந்த. ஆனா அந்த ஓடப்பட்டி இருக்கு பாத்தியா, அங்க மட்டும் நமக்கு பெருசா எதுவும் ஓட்டு வராது. அதனால நமக்கு இது வரைக்கும் எந்த பாதிப்பும் வந்ததில்லைன்னு வையே. ஆனா இந்த வருஷம் அந்த சங்கரும் புருஷனும் சேர்ந்து
எல்லா ஊர்லயும் ஓட்டை பிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மற்ற ஊர்ல பாதிக்கு பாதி போனாலும் ஓடப்பட்டி ஓட்டு அம்புட்டும் புருஷனுக்கு தான் போகும். அப்படி மட்டும் விழுந்ததுன்னு வையே ஏத்தா, நம்ம ஜெயிக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பில்லை. பா, அந்த சங்கரும் அழகரும் மட்டும்தான் இறங்கி வேலை பார்ப்பாங்களா என்ன? நாமளும் பார்க்கலாம். ஏத்தா, என்னத்தா நீயே புரிஞ்சு பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா? நம்மள பிடிச்சாலும் பிடிக்காம இருந்தாலும் கூட வேற வழியே இல்லாம நமக்குன்னு ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. ஆனா இப்ப அந்த ஓட்டு பூரா உன் புருஷனுக்கு தானே விழும். பத்தா குறைக்கு அந்த சங்கர் பையன் இருக்கான் பாரு, அம்புட்டு பேருக்கும் ரூபா கொடுத்து அம்புட்டு ஓட்டையும் வாங்கிக்கிட்டு இருக்கான். எனக்கு இந்த எலெக்ஷன்ல தோக்கறதை விட உன்னை இந்த எலெக்ஷன்ல கோத்து விட்டு புட்டு எங்க உன் வாழ்க்கையை கெடுத்து புட்டனோன்னு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்குதா. பா, நீ எதுக்குப்பா அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? இங்காரு, நீ பேச்சுக்கு வேணா அப்படி சொல்லலாம், ஆனா உண்மை அதுதானே. நீயும் புருஷனும் சந்தோஷமா தானே வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. இப்ப என்னால தானே இப்போ 2 பேரும் மூளைக்கு ஒருத்தரா அங்கிட்டு ஒருத்தரும் இங்கிட்டு ஒருத்தரும் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஏத்தா, பேசாம நான் தான் அம்புட்டு தப்பையும் செஞ்சேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஜெயில போய் உட்கார்ந்துக்கிறேன். உன் வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்குமில்ல? அதுக்காக செய்யாத தப்பெல்லாம் நீ செஞ்சேன்னு சொல்லிப்பியா? இதுல என்னத்தான் இருக்கு? உனக்கு ஒரு நல்லது நடந்து உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்ட்டா யாரு உங்க அப்பா என்ன வேணாலும் செய்வோம் பாத்துக்க. பா, நீயே எனக்காக இவ்ளோ யோசிச்சா அப்ப நான் உனக்காக எவ்வளவு யோசிப்பேன் சொல்லு. உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். புரிஞ்சுதா? ஏத்தா, போத்தா நீ வேற. இந்தா எப்படி படக்குன்னு கோவத்தை கொட்டிட்டேன். நான் இந்த நிலைமையில இருக்கேன். யாரு நீ என்ன மாதிரி இருக்கக்கூடாது சொல்லி போட்ட. சரி, இந்த எலெக்ஷன்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? பா, உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க என்ன பண்ணலாம்? ஜெயிக்கிறது என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. உன் புருஷன் வாபஸ் வாங்குனா ஏதாவது நடக்கலாம். ஆனா அது நடக்காதே. உன் புருஷன் தான் என்னை அழிச்சே தீர்வேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரிச்சிட்டு இருக்கானே, அவன் எப்படி வாபஸ் வாங்குவேன்? பாப்பந்தா, எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி. என்ன நடக்குமோ நடக்கட்டும். இங்காரு, ஆனா ஒண்ணு, நான் இந்த எலெக்ஷன்ல நின்று தோத்துருந்தா கூட எனக்கு எது பெருசா தெரிஞ்சிருக்காதுதா. நீ மட்டும் ஜெயிக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் அப்பனா நீ உசுரோட பார்க்க முடியாது. செத்தே போடுவனா. பா, என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏதா உண்மையத்தான் சொல்லிட்டு இருக்கேன் தா. இங்காரு, உன்னை எல்லாம் தோக்கடிச்சு போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உசுரோட இருந்து என்னத்தா பிரயோஜனம்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.